செல்ஃப் லவ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இந்த செல்ஃப் லவ்னால தான் மற்றவங்க நம்மளை எப்படி லவ் பண்ணணும், மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றத நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம். லெட்ஸே நீங்கள் உங்களை ஒரு 10% 20% லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட ஒருத்தர் 25% லவ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உடனே எக்ஸைட் ஆகிட்டு அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இதுவே நீங்கள் உங்களை 50% லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது உங்ககிட்ட ஒரு 25% லவ் இல்லைனா ஒரு 30% லவ் கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, நானே நல்லா தான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் பார்த்துக்கணுன்னா அட்லீஸ்ட் 55% இல்லை ஒரு 60% இல்லை ஒரு 65% லவ் எடுத்துகிட்டு வரவங்கள தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க அந்த பர்சனை. இதுவே நீங்கள் ஒரு 100% உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா, வரவங்க கண்டிப்பாக 100% இல்லை அதுக்கு மேலே எடுத்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இதுவே நம்ம எம்டியாக இருக்கோம், நம்மளை நம்ம கேரே பண்ணுறது கிடையாது, நம்மளை நம்ம ரெஸ்பெக்டே பண்ணுறது கிடையாது, நம்மளை நம்ம மதிக்கிறதே கிடையாது அப்படின்றப்ப ஒரு 5% 10% நம்மக்கிட்ட வந்து ஒரு கேர் காமிக்கிறாங்கன்னா அதுதான் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ தட் இஸ் வை செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான விஷயம் லைஃப்பில். அதுதான் மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறோம். ஸோ உங்களை நீங்களே லவ் பண்ணுறது மூலயமா நீங்கள் மோர் லவ், உங்களுக்கு நீங்களும் லவ் கொடுத்துப்பீங்க, உங்களை அதிகமாக லவ் பண்ணுறவங்கள தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த விஷயம் இல்லாமல் தான் இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மற்றவங்கள உருக்கி லவ் பண்ணுவாங்க, தன்னை வந்து டீலில் விட்டுருவாங்க. நம்மளே மதிக்காதப்போ, நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணாதப்போ மற்றவங்க எப்படி அதை மற்றவங்ககிட்டேருந்து எப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? எப்படி அதை அவங்க கொடுப்பாங்க? ஸோ திங்க் அபவுட் இட். லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.